ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு போட்டி வந்துருச்சு. என்ன போட்டி? கண்ணனும் பொண்ணனும் போட்டி. நான் தான் நிறைய மரம் வெட்டுவேன். கண்ணன் சொன்னா நான் தான் வெட்டுவேன். பொண்ணன் சொன்னா இல்ல நான் தான் வெட்டுவேன். போட்டி ஆயிடுச்சு. சரி, யார் நிறைய வெட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமா வெட்டுறவங்க வெட்டின வரவங்க என்ன செஞ்சிடணும்? பின்னால் இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியுதா? எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாரும் விழிப்பா இருக்கீங்களா? சரிதானா? எங்க போனாங்க? மரம் வெட்டுறதுக்கு. ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துருச்சு. கம்மியா வெட்டுறவன் உள்ளவன் எவ்வளவு அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இவன் இருந்து வாங்கி கம்மியா இருக்கிறவன் வாங்கி கொடுக்கணும். ரெண்டு பேரும் மரம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. கண்ணன் காலையில ஸ்டார்ட் பண்ணான். இங்க எதுவும் கண்ணனை பத்தி சொல்லல, நீங்க யாரும் வருத்தப்படுறாங்க. ஓகே, இது வேற கதையில வர்ற கண்ணன். கண்ணன் என்ன செய்யறான்? விறகு வெட்டான். காலையில இருந்து ஆரம்பிச்சான். அவன் பாட்டுக்கு என்ன செய்துட்டே இருக்கான். எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சு பொண்ணன் இருக்கிற வரவெல்லாம் என்ன செஞ்சுட்டு போனோம், மரத்தெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு என்ன செய்யறான்? பயங்கரமா வெட்டுறான். பொண்ணன் பாத்தீங்கன்னா அப்பப்போ பொண்ணனை திரும்பி பார்த்துக்குவான். திரும்பி பார்த்தா பொண்ணன் போய் உட்கார்ந்து ஜில் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் மரம் வெட்டுவாரு, அப்புறம் எங்க போயிட்டாரு? ஜில் வாட்டர் குடிக்க போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டுவாரு, அப்புறம் கூழ் குடிக்க போயிட்டார், கம்மங்கூழ் குடிக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டுவாரு, அப்புறம் சாப்பிட போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டினாரு, மறுபடியும் மோர் குடிக்க போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டினாரு, திரும்ப என்ன செஞ்சு போனார்? கஞ்சி குடிக்க போனார். இப்படியே என்ன செய்யறாரு? மறுபடியும் ஜில்லு ஓட்டு இப்படியே வேலை செய்வாரு. அப்புறம் போய் உட்கார்ந்து இருப்பாரு, கஞ்சி குடிப்பாரு, கூழ் குடிப்பாரு, சோறு சாப்பிடுவாரு, ஜில் தண்ணி குடிப்பாரு, வருவார். இப்படியே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போக்குவரத்துமா இருந்தார். கண்ணன் நினைச்சான், ஒரு போட்டின்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு போட்டிக்கு ஆன ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உற்சாகமும் வேண்டிய இருக்கா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போறான் ஜில் தண்ணி குடிக்கிறான், போனா கஞ்சி குடிக்கிறான், போனா கூழ் குடிக்கிறான், போனா சோறு சாப்பிடுறான், அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப எப்படி நீ போட்டியில என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இது தெரிஞ்சு போச்சு போல, எப்படி நம்ம தோத்துருவோம், அதனால கம்மியான வரவை வெட்டி அவன் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துலாம். எதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இவ்வளவு நேரம் நம்ம போட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் போல. இப்படி எல்லாம் கண்ணன் யோசனை பண்ணிட்டே இருந்தான். காலையில ஆரம்பிச்சவன் தண்ணி குடிக்க வரல, கூழ் குடிக்க வரல, சோறு சாப்பிட வரல. சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஹார்ட் ஒர்க்க வேலை செய்யறான் செய்யறான் செய்யறான், உழைக்கிறான் உழைக்கிறான் உழைக்கிறான். 5 மணி ஆச்சு. 2 பேரோட கட்டையை எண்ணி பார்த்தா பொண்ணுக்கு தான் அதிகமா இருக்கு. கண்ணனுக்கு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. கண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன செஞ்சேன்? அயராமல் உழைச்சிருக்கேன். நான் தண்ணி குடிக்க கூட என்ன செய்யல, வரல. கடின உழைப்பு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.